ஹலோ! இன்னைக்கு ஒரு செம யம்மியான ரிச்சான டெசர்ட் செய்யலாமா? மேங்கோ அரேபியன் புட்டிங். ரெசிபிய இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 1/4 கப் காய்ச்சின பால் கூட 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 கப் காய்ச்சின பால அடுப்புல வார்ம் பண்ணுங்க. இப்ப ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கரைச்சு வச்ச கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இத கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா அடி புடிச்சிடும். இப்ப லைட்டா நல்லா திக்கா ஆகும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப கஸ்டர்ட் ரெடி. அடுத்து டாப்பிங்க்காக ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெறைய நட்ஸ இந்த மாரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்க பாதாம் அண்ட் பிஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். நட்ஸ் நெறைய இருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் டிஷ் எடுத்துக்கோங்க. அதுல பிரெட்ட இந்த மாரி ஓரத்த கட் பண்ணிட்டு, தேவைன்னா பிரெட்ட கீல கூட லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு லேயர் பிரெட் வச்சுட்டு, மேல இந்த கஸ்டர்ட் மிக்ஸ ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப அடுத்த லேயர் பிரெட்ட வச்சுட்டு, திரும்ப கஸ்டர்ட் மிக்ஸ ஃபுல்லா கவர் ஆகுற மாரி ஆட் பண்ணுங்க. இப்ப டாப்பிங்க்காக அந்த ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் மிக்ஸ்சர் இருந்தது இல்லீங்களா? அத ஃபுல்லா கவர் பண்ற மாரி ஆட் பண்ணுங்க. இப்போ மேங்கோ சீசன்னால நான் மேல ஒரு லேயர் ஆஃப் மேங்கோ பியூரி ஆட் பண்றேன். அதுக்கு மேல நெறைய நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்க. சூப்பரான ரிச்சான டெசர்ட் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ரெசிபிய சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி ஈஸி யம்மி ரெசிபீஸ்க்கு பேஜ ஃபாலோ பண்ணுங்க.